அரசியும் கோமதியும் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப கோமதிய கூப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, எந்த பொண்ணாவது அவளே தாலி கட்டிக்கிட்டு அடுத்தவங்க வீட்டுல போய் உட்காருவாளா? கோமதி இத கேட்ட உடனே சொல்றாங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சீ, வா, எதுக்கு இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? போய் நம்ம வேலைய பாப்போம். கோமதியும் அரசியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டியன் கேக்குறாரு, என்ன கோமதி ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்க? மயிலு சொல்றாங்க, மாமா, அரசிய பத்தி அக்கம் பக்கத்துக்காரங்க ஒரு மாதிரியா பேசிட்டாங்க மாமா. பாண்டியன் ஒரு முடிவு கட்டுறேன்னு எந்திரிச்சு போறாரு வெளியே. பாண்டியன் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் வெளியே வந்துடுறாங்க. பாண்டியன் சொல்றாரு, வெளியே வந்து ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். மைக்க வச்சு சொல்றாரு, என் குடும்பத்தை பத்தியோ என் பொண்ணை பத்தியோ ஏதாவது கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல தான் வந்து உட்கார்ந்துருப்பேன். அங்க வந்து கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு மைக் செட்டு கட்டின ஆட்டோல பாண்டியன் மைக்ல பேசிக்கிட்டே போறாரு. அதை விட்டுட்டு பொம்பளைங்க கிட்ட தேவையில்லாத கேள்விய கேக்குறத விடுங்க. என் மக அரசி நேர்மையா இருக்கா, எதுக்கு வீட்டுல அடைஞ்சு கிடக்கணும்? பாண்டியன் பேசுறத பார்த்துட்டு கூட்டம் கூடுது. பாண்டியன் பேசினத டிவி சேனல்ல ஒளிபரப்பு பண்றாங்க. தன் மகளுக்காண்டி ஊரே எதிர்க்கும் பாண்டியன் ஒரு முன் உதாரணம் தான் அப்படின்னு டிவி சேனல்ல சொல்றாங்க. இத பாண்டியன் குடும்பத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் பாக்குறாங்க. அரசி சொல்றாங்க, அப்பா, என் கூட நீங்க நின்னது எனக்கு அம்புட்டு தைரியமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி பாண்டியன் மார்புல சாயிறாங்க. பாண்டியனும் செல்லமா அரசிய தட்டி கொடுக்கறாங்க. நாளை சந்திப்போம்.